வணக்கம். 8ஆம் நம்பர் தலைவர் பேசுகிறேன். நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூரில் நம்ம சசிகலா அம்மாவுக்கு வேலாகும்போது ராம்குமார் பாண்டியனுக்கு ஓட்டு போடுங்க, சின்னந்தோப்பு சின்னத்தில் ஓட்டு போடுங்க நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தால் போகணும், அங்கேயும் போகணும். அப்போ அவங்க சொல்லக்கூடிய கண்ணப்பனை ஊருக்குள்ளே விட மாட்டேங்கிறாங்க. அவர் திமுகவில் மந்திரியாக இருந்து கண்ணப்பனை எதிர்ப்பாக இருக்காங்க அப்படின்னு நம்ம சொன்னாங்க. எல்லா ஊருமே வரணும், ஏன்னா தண்ணி இல்லை, இன்னும் ரோடு போடலை, அங்கே இல்லை, இங்கே இல்லை, மந்திரியை பார்க்கவே முடியல, எம்எல்ஏவும் பார்க்க முடியல, மந்திரியாகவும் பார்க்க முடியல, அதனால் நாங்கள் ஓட்டே போட மாட்டோம் அப்படின்னு ரொம்ப கோபத்தில் இருக்காங்க. அதே போல் மலேசியா பாண்டியனை கேட்டேன். அவர் ஒரு செல்வாக்கான நேரம் இங்கே சொல்கிறாங்க, ஆனால் வயசாயிடுச்சு. ஒரு டிவியில் பேட்டி கொடுத்தார், யூடியூப் சேனலில். கையை தூக்குறதுக்கு 1/4 மணி நேரம், கையை இறக்குறதுக்கு 1/4 மணி நேரம். இது விளங்குமா சொல்லுங்க போகலாம். நான் தப்பாக சொல்லலை. வயோதிகம் பண்ணால் உங்களுக்கு அதே எனக்கு அதே எந்திரிக்க முடியாது. கடைசியில் ஓட்டு போட்டு எங்கே எம்எல்ஏ எங்கேன்னு கேட்டால் ஐசியில் இருக்காரும்பேன். கண்ணப்பன் எங்கேன்னு கேட்டால் அவரும் ஆஸ்பத்திரியில் பற்றி பேச எங்கே இருக்காரும்பேன். திருப்பி நீங்கள் பார்க்கவே முடியாது. மக்கள் பிரச்சனை வேணும், காசு இருக்குங்கிறதுக்காக திருப்பி இதே வந்து போட்டிக்கிட்டு என்ன சாகப்போகும்போது என்னால் என்ன கண்ணப்பனும் மலேசியா பாண்டியன் என்ன வரங்கிற வாங்கிட்டு வந்திருக்கிறேன். சாகும்போது மந்திரி எம்எல்ஏத்தையும் சாவி மந்திரி என்ன நீங்கள் செயல்தாமாவா நான் கேட்குறேன். பார்த்தாச்சிலையா இருந்தாச்சியா, வயசாகிட்டா 70 வயசு 80 வயசு ஆகிட்டா விலைக்கு போயிட்டே இருக்கணும். அதே மனுஷனுக்கு அழகு. சும்மா போட்டுக்கிட்டு பெட்டில் தூக்கிட்டு வந்து ஓட்டு கேட்கறது, அப்புறம் திருப்பி இடைத்தேர்தலை சந்திக்கிறது, இதெல்லாம் என்ன வேலை? என்ன வேலை? அருமையான ஆள் நமக்கு வேட்பாளர் ராம்குமார் பாண்டியன், அருமையான ஆள், இள வயசுக்காரர். எதாக இருந்தாலும் தர்ம சிந்தனையோடு அவர் ஆரையாக இருந்தாலும் அணுகுவார். ஆரையாக இருந்தால் அணுகக்கூடிய ஆள். அவர் ஓட்டு போட்டு போக முடியாது. நமக்கு என்ன? நமக்கு தேவை தொகுதி மேம்படணும், எம்எல்ஏ பார்க்கணும், எஸ்பி ஆஃபீஸ் மூலமாக எஸ்பிக்கு ஒரு பிரச்சனையாக பேச வேண்டியிருக்கு, கலெக்டர்கிட்ட ஒரு பிரச்சனையாக பேச வேண்டியது, தாசில்தார்கிட்ட பேச வேண்டியிருக்கு, இன்ஸ்பெக்டர் பேச வேண்டியிருக்கும், நல்லது இருக்கும். எதுவாக இருந்தாலும் ரைட் தான். எம்எல்ஏ உடனே நமக்கு எப்போ வேணாலும் போய் பார்க்கலாம். அவர் முதல் எங்கனே உட்காந்துக்கிட்டு இருக்காரு, ஆஸ்பத்திரியை திறந்து வச்சு எப்பவுமே எங்கனே உட்காந்துக்கிட்டார். அருமையான ஆளாக இருக்கார். அவரை விட்டுவிட்டு நீங்கள் வந்துக்கிட்டு அவர் இவருன்னு பேசக்கூடிய தேவையே கிடையாது. பணம் வச்சிருக்காங்கல்ல, பணம் வச்சிருந்தா நீங்கள் அழகாக இமயமலையில் போய் தங்கணும். 2 பேரும் யார் மலேசியா பாண்டியனும் கண்ணப்பனும் அழகாக இமயமலை போகலாம், வெளிநாடு டூர் போகலாம், தான தர்மத்தை 4 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம். இதுக்கிட்டே போகணும். நீங்கள் சும்மா போட்டு மக்கள் பிரச்சனை பெட்டில் தூக்கிட்டு வந்துக்கிட்டு கட்டில் தூக்கிட்டு வந்துக்கிட்டு வேறு எம்எல்ஏ வேறு எம்பின்னு காட்டினா அது லாயப்படாதுப்பா, அது சாத்தியப்படாது. ஒரு காலத்தில் சாத்தியமாச்சு, இனிமேல் இதெல்லாம் சாத்தியமே படாது. சசிகலா அம்மாவுக்கு என்னென்ன கதையை கட்டினாயின்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அவங்க ஆட்சியை பிடிக்கிறதுக்காக, பாரேசனாக்காரன் ஆட்சியை பிடிக்கிறதுக்காக என்னென்ன கதை கட்டினேன். ஜெயலலிதா உள்ளே கிடக்கும்போது, ஜெயலலிதா ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது ஜெயலலிதா இதை கொண்டு பிடிச்சின்னு போலீஸை வச்சு கதையை கட்டுறாங்க. யார்? பிஜேபி சர்க்கார். அப்போ ஓபிஎஸ் இருக்கார், கதையை கட்டி விடுறாங்க. அதே மாதிரி தான் கொண்டு பிடிச்சி கீழ் மட்டம் பூரா பரவுது. கொண்டு பிடிச்சி அந்த கேஸ் என்னாச்சு? அந்த அம்மா கொண்டு பிடிச்சி அந்த கேஸ் என்னாச்சு? ஏன் விட்டுட்டியா? அப்படியா ஏப்பா விடுற? இந்த ஆட்சியை கையில் கொடுத்தவங்க ஒரு மெம்பர் ஆக முடியுமா? நீங்களாம் ஒரு வார்டில் 2 மெம்பர் ஆக முடியுமா? எடப்பாடி பழனிசாமி இருக்கக்கூடிய மந்திரிகள் பூரா, மாவட்ட செயலர் பூரா ஒரு வார்டில் 2 எல்லாம் ஒரு ஜெயிக்க முடியுமா உங்களால்? என்ன காரணம் ஜெயிக்க முடியல? உங்களை அறிமுகம் கொடுத்தது, முகவரி கொடுத்தது, பேர் கொடுத்தது, மக்கள் செல்வாக்கு கொடுத்தது. சும்மா ஒரு மோட்டர் சைக்கிள் வாங்க முடியும், 2 வீலர் வாங்க முடியுமா உங்களால்? எத்தனை கார் நிற்கிது ஓரத்தை வீட்லையும்? ஏதாவது ஆரியா கொடுத்தது, சசிகலா போட்ட அம்மாவோட பிச்சை அவங்களுக்குலாம். இந்த நன்றியை விட்டு உங்கள் மேலே தப்பு இல்லை, உங்களை இயக்குறேன், அப்படி இயக்குறேன். சசிகலாவை நீக்கினாத்தே இதெல்லாம் வச்சிருப்பீங்க, இல்லைன்னா உன்னை பிடிச்சி உள்ள அடைச்சிருவீங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி நான் சொன்னதையும் கேட்கணுங்கிறேன். இல்லைன்னா நீ 10,000 கோடி சொத்து வச்சிருக்க, உன்னை பிடிச்சி உள்ள அடைச்சி பிடிக்கிறேன். 10,000 கோடி சொத்து வச்சிருக்கேன், 1 லட்சம் கோடி சொத்து வச்சிருக்கேன். எனக்கு சசிகலா தான் ஆட்சியை கொடுத்துச்சு, எனக்கு சசிகலா தான் சீட்டு கொடுத்துச்சு. இங்கே இருக்கக்கூடிய மந்திரி ஆக்கணும் கூட சசிகலா, இங்கே எம்எல்ஏ ஆக்கணும் கூட சசிகலா, ஜெயலலிதா மாட்ட சொல்லி. அப்போ அதுக்கு ஒரு ஆபத்தை நீ ஏற்படுத்த பார்க்குற. எனக்கு அந்த ஆட்சி வேணாம், பதவி வேணாம், எழுதி கொடுத்து வந்ததா நீ மனுஷன். இதே வாஜ்பாய் அத்வானி என்ன செஞ்சாங்கன்னு தெரியுமா? 76ல் மொரார்ஜி தேசாய் பிரதமராக இருக்கார். இவங்க ஜனசங்கம், அவர் ஜனதா. எல்லாத்தையும் கலைச்சி வச்சு இந்திரா காந்தி எதிர்த்தாப்புல நம்ம இந்தியாவில் ஒரு ஆட்சியை உருவாக்கணுங்கிறத ஜனதான்னு ஏற்படுத்தினாங்க. அதில் வாஜ்பாயும் அத்வானி வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தாங்க. 2 பேர் 2 அமைச்சர் கொடுத்துருந்தாங்க. அப்போ ஊருக்கு 2 வருஷம் போச்சு, ஆட்சி பிரச்சனை ஆகிடுச்சு. உட்காந்து பேசிட்டாங்க. உளவுத்துறை சொல்லிட்டேன் மொரார்ஜி தேசாய், ஐயா இங்கே வா, ஆட்சி பெரிய ஆபத்து வந்துக்கிட்டு. என்ன காரணம் கேட்டால் 3000 கிளை இருந்துச்சு ஆர்எஸ்எஸ்க்கு நாட்டில். இந்து அமைப்புகள் தவிர 3000 கிளை இருந்துச்சு. ஆனால் வாஜ்பாய் அத்வானி மந்திரி ஆனவன 70,000 கிளையா நாட்டில் மாறிடுச்சு. பூரா இந்து அமைப்புகளுக்கு ஆஃபீஸ் போட்டு பணத்தை விட்டு அது வளர்க்க பார்க்குறேன். அதை பார்த்துக்க எச்சரிக்கையாக இருந்து இந்த கட்சியை கைப்பற்ற போகிறாங்க. என்ன ஜனதாவே அப்படியே கைப்பற்றி மொரார்ஜி தேசாயை காலி பண்ணி அப்படியே உட்கார போகிறாங்க. வாஜ்பாய் அத்வானி சீட்டை உன்னால் ஒன்றும் காப்பாற்ற முடியாது அப்படிங்க உளவுத்துறை சொன்னேன். உடனே கூப்பிட்டாங்க அத்வானி மொரார்ஜி தேசாய் இங்கே வா, என்ன நடக்குது இங்கே? ஜனசங்கத்தில் ஒட்டுமுள்ள உறவு முள்ளைன்னு தெரிஞ்சு தானே உடைய அமைச்சரவை எல்லாரும் சேர்ந்து தானே ஒரு அமைச்சரவை இந்திரா காந்தி எதிர்த்தாப்புல அமைச்சான். இப்போ என்ன திடீர்னு நம்ம 3000 கிலோ இருந்தது ஏன் 70,000 75,000 கிலோ வந்துருச்சுங்கிறேன். ஆர்எஸ்எஸ் கிலோ எப்படி வந்துச்சு? காரணம் இந்த கட்சி அப்படி அமுக்கலான்னு பார்த்துட்டியா? நீ எல்லாரையும் சேர்த்து அமுக்கலான்னு பார்த்துட்டியாங்கிற நீ. இந்த கோவத்தில் வெளியே போனவரை வள்ளுபடி சாத்தியாதவங்க. அப்போதே அவர் கட்சி ஆரம்பிச்சு. நிதிஷ்குமார் எங்கேருந்து வந்தவர்? இந்த கூட்டணிலேருந்து வந்தவர் நிதிஷ்குமார். தனியாக கட்சி ஆரம்பிச்சாங்க. ஆக அந்த கட்சியை அழிக்க பார்க்குறாங்க அப்படின்னு நிதிஷ்குமார் அப்பயே பிளான் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன 70லேயே கைப்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ சுத்தமாக முடிச்சு விட்டாங்க. இங்கே கதையை பீகார் இப்போ சுத்தமாக பறிச்சுக்கிட்டே வரட்டி விட்டாங்க ஆச்சு. அவர் ஓடியே போயிட்டார். அப்போ கூப்பிட்டு கேட்கும்போது ஒழுங்கா மரியாதையா அத்வானிட்டையும் வாஜ்பாய்ட்டையும் கேட்குறாரு. மொரார்ஜி பிரதமராக இருக்கும்போது கேட்குறேன், இங்கே வா, ஒழுங்கா இந்த ஆட்சியில் பங்கெடுக்கணும்னா ஜனசங்கத்தை ராஜினாமா பப்ளிக் அறியும். ஆர்எஸ்எஸ்ல எனக்கு ஒட்டுமுள்ள உறவு முறைன்னு அறிவிட்டான். இவர் ஒன்றே 2 பேர் ரூமுக்குள்ளே 10 நிமிஷம் டைம் கொடுக்குன்னு கேட்டாங்க. 2 பேரும் போயிட்டு வாங்க பண்ணாங்க. உள்ள பாராளுமன்றத்துக்குள்ள உள்ளே போயிட்டு வந்தாங்க. 2 பேரும் ஆளுக்கு ஒரு கடிதத்தை கொண்டு விட்டாங்க. இந்த
என்னை இந்த பதவிக்கு உருவாக்குனது ஆர்எஸ்எஸ். என்னை இந்த பதவிக்கு உருவாக்குனது, என்னை எம்பி ஆக்குனது ஆர்எஸ்எஸ். என்னை மக்கள் செல்வாக்கா உருவாக்குனது ஆர்எஸ்எஸ். சும்மா இருந்த வாஜ்பாய், தெருவில் தெரிஞ்ச வாஜ்பாயை பிரதமர் ஆக்குனது, இந்த பிரதமர் அளவுக்கு இந்த மந்திரி அளவுக்கு கொண்டு வந்தது இந்த ஆர்எஸ்எஸ். அடையாளம், முகவரி, வீடு, வாகனம், போக்குவரத்து எல்லாம் கொடுத்தது ஆர்எஸ்எஸ் முக்கியம். எனக்கு ஆர்எஸ்எஸ்ஸே முக்கியம், மந்திரி பதவி முக்கியம் இல்லை. அவன் ராசின மகன் முகத்தில் முராசேஷா முகத்தில் தூக்கி சொன்னாங்க. அப்படியே நீ செய்யலை எடப்பாடி பழனிசாமி சொல்கிறேன், நீ ஏன் செய்யலை? அவன் மனுஷன் தானே, தூக்கி எறிஞ்சிட்டு வந்த கடை இன்றைக்கி நாடை பிடிச்சேன், வெகு காலம் கழிச்சு நாடை பிடிச்சேன். ஆனால் உனக்கு ஏன் இந்த அறிவு வரமாட்டேங்குது? அவன் மிரட்டுறேங்கிறதுக்காக நீ ஏன் ஆடுற? நான் எடப்பாடி பழனிசாமி தப்பு சொல்லி யாரை போட்டிருந்தாலும் அவன் மிரட்டத்தையும் செய்வேன். யாரை போட்டிருந்தாலும் சசிகலாமா நீ கப்பத்த கட்சியை கைப்பற்றலாமா எனக்கு தெரியும். நீ என்ன செஞ்சிருக்கணும்? நான் கட்சியை கொடுத்து அம்மாவுக்கு விசுவாசமாக இருப்பேன், என்ன இந்த அம்மா காப்பாற்றும். நீ என்ன இன்னைக்கு வருவேன் நாளைக்கு போவேன், எனக்கு தேவையில்லை. ராஜினாமா போட்டு வெளியே வந்திருக்க முடியாது. நீ அதை கத்திய வைக்கிறேங்கிறதுக்காக, சீட்டில் கத்திய வைக்கிறேன், ஆணியை வச்சு குத்துறேங்கிறதுக்காக ஆட்சியை கொடுத்தவங்களுக்கு பூரா துரோகம் பண்ணிட்டு நீங்கள் வாடு போக முடியுமா? நான் கேட்குறேன், போக முடியுமாங்கிறேன். பொதுமக்களுக்கு நான் எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறேன், கேட்டுக்கிறேன். இது கடைசி தேர்தல் அதிமுகவுக்கு. இந்த தேர்தலை விட்டுறக்கூடாது, இந்த தேர்தலை விட்டுறக்கூடாது. நீ ஒவ்வொரு ஓட்டு ரெட்டலைக்கு போடக்கூடிய ஒவ்வொரு ஓட்டும் பாரசேனாவுக்கு நேரடியாக ஓட்டு போடுற, பாரசேனாவுக்கு நேரடியாக ஓட்டு போடுற, ரெட்டலைக்கு ஓட்டு போடல. இதே கடைசி தேர்தல் பார்த்துக்க. என்ன கதைக்காரன் தான் தெரியும். நீ ஓட்டே போடாத, ரெட்டலைக்கு ஓட்டு போடாது, பாரசேனாக்காரன் ஓட்டு போடாது. தமிழ்நாட்டுக்குள்ளேயே வரவிடக்கூடாது. அவன் பேசுகிற ஊரா கிரிமினல் தான், பேசுகிற ஊரா பொய்யுதேன். அவங்க பேசுகிற ஊரா பொய்யுதேன். அவங்க அபகரிக்கிறதுக்காகவே பிறந்தவங்க. அவங்க அம்மா ஆறு நம்ம அமித்ஷா, அவங்க அம்மா புத்தக படிப்பு எடுத்து படிப்பாரான். 4வது 5வது 6வதுல புத்தக படிப்பு பள்ளிக்கூடத்தை கொடுப்பாங்க, புத்தகத்தை எடுத்து கொடுப்பாங்க. அவங்க அம்மா பிடிங்கி தூக்கி எறிஞ்சுவாங்க. என்னம்மா தூக்கி எறியுன்னு கேட்டால், இதுதான் நமக்கு தேவையில்லடா, நமக்கு தேவை சாணக்கியம் எழுதுனா அர்த்தசாஸ்திரத்தை படுறான்னு சொல்லுவாங்களா. அவங்க அர்த்தசாஸ்திரத்தை நூலை அப்போ எடுத்து கொடுப்பாங்களாம். அர்த்தசாஸ்திரத்தை படிப்பாங்க. கிரிமினல் மூளை கிரிமினல் ஆகி எந்த கட்சி தான் அழிக்கிறது, எந்த தலைவனா தூக்கி உள்ளே போடுறது, அப்போதே நம்ம வளரலாம். யார் யார் நாட்டில் என்னென்ன பண்ணி ஆட்சி செஞ்சால் நாட்டில் நல்லது கெட்டது நடக்கத்தை வச்சுங்க, அதுக்காக அழிப்பியா நீ? அக்கா நீ நல்லது கெட்ட செய்யலையா? நீ ஆட்சியிலேருந்து இறங்கினாலே உன் வயசு என்னன்னு தெரியும். ஒரு கட்சியை வந்து அழிச்சு போடாது, ஏதாவது ஒரு கட்சி அழிச்சு போடாது, அந்த மந்திரியை கைக்குள்ள கொடுக்குறது, ஒன்றிய செயலை கைக்குள்ள கொடுக்குறது, அவனுக்கு பண வசதியை கொடுத்து போடுறது, அவனுக்கு எதிர்ப்பாக செயல்பட சொல்கிறது, இதெல்லாம் என்ன பொழப்பு? இதெல்லாம் நல்ல பொழப்பா? அதெல்லாம் நாட்டில் உங்கள் கட்சி எத்தனை தேதிக்கு இப்போலாம் செயல்பட்டால் உங்கள் கட்சிக்கு எத்தனை தேதிக்கியா? ஒரு நல்லா பவர்ஃபுல்லான இருந்த ஆளை ஒதுக்கி சரி. தென்னகரன் என்ன பண்ணாங்க? தென்னகரன் இதே மாதிரி தான் பண்ண. அவர் காசு கொடுத்த, இவர் காசு கொடுத்த, இப்படி ஆக்கும் அப்படி ஆக்கும். சும்மா ஒன்றுமே செய்ய முடியல இல்லையா? டம்மி ஆக்கிட்டாங்களே எல்லாரையும். அதுக்காக என்ன காரணம்? இவங்கிட்ட பவர்ஃபுல்லாக டம்மி ஆக்கி டம்மிட்டேருந்து இவங்க வாங்கிடுறது, அவ்வளோதான். ஒன்றுமே செய்ய முடியாது உங்களால். பேச முடியாது அவங்களால. ஆட்சியை ஒப்படைச்சு உடுத்துன வேறு சட்டியோடதே எடப்பாடி படித்தா வெளியேறணும். அப்படியே அமைக்க போடுவாங்க. காவி துண்டை போட்டுருவாங்க, காவி வேட்டியை கட்ட விட்டுருவாங்க, உத்ராட்ச கோட்டையை மாலையை போட்டுருவாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு. அப்படியே ஒன்றும் சொல்லாமல் நிதிஷ்குமார் எனக்கு எம்பி பதவி பிடிக்குதுன்னு சொன்னார்ல, அது மாதிரி எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லுவாருன்னு தெரியுமா? எனக்கு பழனி முருகன் மேலே ரொம்ப பற்று, அதனால நான் காய் உடையை ஒட்டிக்கிட்டு, நான் கையில் திருவோடை வச்சுக்கிட்டு, உத்ராட்ச கோட்டையை கட்டி நான் பழனியில் போய் பிச்சை எடுக்க போறேன் எடப்பாடி பழனிசாமி. சொல்கிறாரா சொல்லலையான்னு பாரு நான் சொல்கிறத. ஏன்னா பிடிச்ச இதுக்கு மேலே என்ன உன் பொண்டாட்டி உள்ளே ஓட்டுவேன், உன் பிள்ளையை உள்ளே ஓட்டி நீ உள்ளே ஓட்டுவேன். மிரட்டிடுவாங்க. ஆட்சியை கொடுத்துட்டு வெளியே போயிட்டீங்கன்னா இருக்கக்கூடிய மந்திரியை பூரா நான் காசை கொடுத்துட்டேன், ஒன்றிய செயலாக அண்ணாதிமுக ஒன்றிய செயலாக நான் காசை கொடுத்துட்டேன், மாவட்ட செயலாக நான் காசை கொடுத்துட்டேன். நீ ஒன்றும் இதை பற்றி பேசக்கூடாது. அப்படியே ஒன்றும் தெரியாமல் அப்படியே ஆஃபீஸை விட்டு தலைமைச் செயலர் ஆஃபீஸை விட்டு நேராக போய் காவி துண்டை கட்டி பழனியில் போய் பிச்சை எடுத்துருவா எடப்பாடி பழனிசாமி. இதுதான் நடக்கும், இதுதான் நடக்கும். இதுக்கெல்லாம் வழிவகை செஞ்சக்கூடாது. என்ன உன் போட்டு என்ன வேணால் செய்யும். ரெட்டலைக்கும் பாரேசனாக மட்டும் அண்ணாதிமுக காரணம் போயிரு. யாருமே ஓட்டு போட்டுறாது. கிருமி அவங்க எல்லா கட்சியும் அழிக்க வந்தக்கூடிய கிருமி. நாட்டில் எல்லா கட்சியும் அழிக்கணும். ஜனநாயக நாட்டில் 4 கட்சி உருவாமியா, 4 கட்சி உருத்தேன்னா ஒரு 10 கட்சி உருவாங்க. அதை பற்றி உனக்கு என்ன? உங்கள் கட்சியும் உருவாமா? உங்கள் கட்சியை நடக்கணுமா நாட்டில்? இது நல்லதில்லை. இந்த தேர்தல் நமக்கு சரியான தேர்தல் வந்திருக்கு. எடப்பாடி பழனிசாமியை தோக்கடிக்கணும், பாரதிய ஜனதா கூட்டணியை தோக்கடிக்கணும். இந்த கட்சியை அண்ணாதிமுகங்கிற பெரிய மரத்தை தென்னந்தோப்பில் ஓட்டு போட்டால் மீட்டு கொண்டு வரலாம். தென்னந்தோப்பில் ஓட்டு போட்டால் மீட்டு கொண்டு வரலாம், இல்லைன்னா மீட்ட முடியாதியா? எம்ஜிஆருக்கு ஜெயலலிதாவுக்கு பண்ணக்கூடிய துரோகமாக மாறி போமியா? இந்த கட்சி இருக்காதியா? நான் எல்லாத்தையும் ப்ராக்டிக்கலாத்தையும் சொல்கிறேன், சோசியம் சொல்லலை, எதுவும் சொல்லலை. அதனால் எல்லா பொதுமக்களும் இது எல்லாம் யார் யார் பார்க்குறே பார்த்துக்க. ரெட்டலைக்கும் தாமரைக்கும் ஓட்டு போட்டுறாது, ஓட்டே போட்டுறாத. நல்லா யோசிச்சு பாரு நான் சொல்கிறத. பாருங்கள், தென்னந்தோப்பு சின்னத்தை ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராம்குமாரை ஜெயிக்க வைங்க, முதுகுளத்தூரை ஜெயிக்க வைங்க, எல்லா ஓட்டுலையும் ஜெயிக்க வைங்க. அவங்க எங்கெங்கே நிற்கிறாங்களோ அவங்க பூரா 71 தொகுதியில் நிற்கிறாங்களாம். கூட்டணியில் 120 தொகுதியில் நிற்கிறாங்க. அவங்க எங்கெங்கே நிற்கிறாங்களோ அந்த கூட்டணியில் கூட ஓட்டு போடுவேன். அவங்கள ஜெயிக்க வைங்க. அண்ணாதிமுக இல்லை, இந்த அமித்ஷா இல்லை, மோடி இல்லை. எத்தனை மோடி வந்தாலும் அந்த அம்மா கட்டி பிடிச்சி உருண்டு காப்பாற்றி போடும். கட்டி பிடிச்சி உருண்டு அவங்களோட மல்லு கட்டி நீயா நானா ஒத்தையா ரெட்டையா கத்தி எடுக்கணும், இதுவும் கத்தி எடுக்கும். அவங்க கம்பு எடுத்தா கம்பு எடுக்கும். உள்ளே பிடிச்சி கூட நான் உள்ளே அடைக்கும். வா நீ எத்தனை நாளைக்கு நீ எதிர்கட்சியா போகும்போது உடனே பிடிச்சி உள்ள அடைப்போம்ல. நீ வெளியேவா இருந்துருவியா? விமானத்திலேவா மோடி பறந்துக்கிட்டே இருப்பா போவேன். அமித்ஷா விமானத்திலேயே ராணுவ மரியாதையோட போய்கிட்டே இருப்பா. நீ ஒரு நாள் இறங்குவீல, நீ உள்ளே போயிடுவ. அந்த அம்மா அப்படி பேசும். உங்களுக்கு தைரியம் பத்தாதியா? நமக்கெல்லாம் முடியாது. அதால்
படைக்கு ஒருத்தன் குடைக்கு ஒருத்தங்க நம்மளால முடியாது. வெற்றி வேலை பார்க்காது. ஒழுங்க மரியாதையாக இருக்கு. கடைசி சான்ஸ் சசிகலா அம்மா எங்கே இருக்க காலில் விழுந்துருங்க எல்லாரும் போய். கட்சியை ஒப்படைச்சிருக்க மற்றதை பார்ப்போம். அவங்க எல்லாரும் சேர்ந்து இருப்போம். பாரதிய ஜனதா காரன்